அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. பிரபஞ்சகத்தின் இரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை என்றான் சாட்சி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் போன வாரம் கிறிஸ்டியானிட்டி, அதாவது ஈசா நபி ஜீசஸ கடவுளா டிஃபிகேஷன் பண்ணி அதை அக்செப்ட் பண்ற மார்க்கத்துக்கு எண்ணற்ற ஒரு முரண்பாடுகள் பத்தி ரஷாத் பேசியிருந்தாரு. அதுல நம்ம சப்மிட்டர்ஸ்க்கு என்ன கற்றுக்கொள்ள விஷயத்த நம்ம உன்னிச்சு கவனிக்கணும். நான் அந்த விஷயத்த செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஏன் அவர் கிறிஸ்டியானிட்டி எடுத்தாரு செக் பண்ணேன். அப்ப நமக்கு ஏகப்பட்ட நிறைய மார்க்கங்கள் இருக்கு. ஜுடிசம் இருக்கு, சிக்கிசம், புத்திசம், ஏகப்பட்ட மார்க்கங்கள் இருக்கு. ஆனா ஸ்பெசிஃபிக்கா எடுத்தது காரணம் என்னன்னு நான் பார்க்கும்போது சாட் ஜிபிடில இருக்கிறதுலே அதிகமான மக்கள் தழுவக்கூடிய இஸ்லாம் அப்புறமேட்டு அதிகமான மக்கள் தழுவக்கூடிய விஷயம் வந்து உலகளாவே 2.4 பில்லியன் பீப்புள். அப்போ இவ்வளவு மக்கள் ஒரு தவறான கருத்துல ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகளை ஃபாலோ பண்ணி தவறான இடத்துல போயிடுறாங்க. இதுல நமக்கு என்ன படிப்பன இருக்கு நான் செக் பண்ணி சப்மிட்டர்ஸ் எவ்வளவு கவுண்ட் இருப்பாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டில போடும்போது நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் வெறும் 50,000 பேர். பில்லியனுங்கும்போது 2.4ங்கும்போது 224 பக்கத்துல 8 0 போட்டுக்கோங்க. அந்த நம்பர் எங்க இருக்கு, 50,000 எங்க இருக்கு. அதுல 2 விஷயம் எனக்கு புரிஞ்சது. உண்மையாலுமே அல்லாஹ் சொல்ற வேதம் சத்தியம்தான். அல்லாஹ் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சொற்பமான மக்கள் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும் சொல்றாங்க. அதை நான் வந்து சத்தியம் கண்டுகிட்டேன். ரெண்டாவது, நம்மள அல்லாஹ் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ உலகத்துல நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத, அதாவது இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி ரஷாத் சொல்ற எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டோ இல்ல போனஸோ அடிக்கும் போது அதுல மிஞ்சி போனா 100 கோடி 50 கோடி அதெல்லாம் தாண்டி ஒரு 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 பிரம்மாண்டமான விஷயம் நம்மளால உணர மட்டும்தான் முடியுது. அதை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண கூட முடியல. அந்த மாதிரி விஷயத்த அந்த 50,000 அல்ல நம்ம வச்சிருக்காங்க போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மாஷா அல்லா. இது ரெண்டு அதை நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் டைம் கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப ஒரு வேலிடான பாயிண்ட் என்னன்னா, அல்லாவோட சொற்கள்ல உண்மையான சத்தியம் மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ்க்கு நிச்சயமா எல்லாமே தெரியும். நம்ம குரான்ல பார்த்து வசனம் படிக்கும்போது குகைகள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். 3 பேரா 4 பேரா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதேதான் ரஷாத் வந்து பைபிள்ல தாவூதுக்கும் ஜீசஸுக்கும் நடுவுல 28 ஜெனரேஷன் சொல்லிட்டு காஸ்பல் ஆஃப் மேத்யூல போட்டிருக்காங்க. ஆனா அதே இது தாவீடுக்கும் ஜீசஸ்க்கும் 43 ஜெனரேஷன்ஸ் கேப் இருக்குன்னு இதுல காஸ்பல் ஆஃப் லூக்ல போட்டிருக்காங்க. அப்ப இதை ரஷாத் வந்து கேள்வி கேட்கிறாரு, அல்லாஹ்க்கு தெரியாத உண்மையாலுமே எவ்வளவு ஜெனரேஷன் இடைப்பட்ட ஜெனரேஷன்ஸ் இருந்தாங்கன்னு, அல்லாஹ்வோட வார்த்தையில் எப்படி முரண்பாடுகள் காண முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு வைடான பாயிண்ட் கேட்டிருந்தாரு. அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். And this, the names in the Matthew and in the Luke are not even familiar, and this destroys the credibility of the Bible as a word of God. இந்த மாதிரி மக்கள் வந்து எந்த விஷயத்துல மனிதன் எந்த அளவு விஷயத்தை கை வச்சாலோ பைபிள்ங்கிற அல்லாஹ்வோட வேர்ட், ஏன்னா ஈசா நம்பிக்கை வழங்கப்பட்ட ஒரு வேதம் அது, அதோட சாராம்சமே இழந்தது. How can we explain this contradiction? This program will put to that Bible is in fact word of God. நான் இப்ப சொல்ல போற கருத்து உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பைபிள் ஈசா நபிக்கு அல்லாஹ் வழங்கப்பட்ட வேதம் உண்மையாலேயும் அல்லாஹ்வால வழங்கப்பட்டது. ஆனா அது நம்ம என்ன பார்க்கிறோம், சிதைக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது நம்ம நிறைய விஷயம் அதுல பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ரஷாத் ரொம்ப ஒரு அடிக்கடி பயன்ல சொல்றது Luke 12:24, seek the kingdom of God and the rest everything follows you. நீங்க அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்தை நோக்கி மட்டுமே ஓடுங்க, மற்ற உலகளாவிய என்ன விஷயமா இருந்தாலும் பணம் பொருள் பிள்ளை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். அது சத்தியம் தானே, நம்மளால உணர முடியுது. இதை நம்ம குரானோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த பைபிள் வேர்ஸ் வந்து அல்லாஹ்வோடது இருக்கு. ஆனா ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் தாண்டி அந்த மனிதர்கள் பண்ற இந்த நடுவுல சேர்க்கப்பட்ட விஷயத்தினால அந்த வேதம் பாலடையுதுங்கிற விஷயத்த அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தீஸ் indefensible contradiction are there because they are injected by human beings. இந்த மாதிரி முரண்பாடுகள் ஏன் இருக்குன்னா, மனுஷன் இன்ஜெக்ட் பண்ண விஷயத்தினால மட்டும்தான் இந்த மாதிரி முரண்பாடுகள் வரும். ஏன்னா அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும், சர்வ வல்லமை மிக்கவர். அவர் சொல்ற விஷயத்த சத்தியம் மட்டும்தான் இருக்குமே தவிர முரண்பாடுகள் நம்ம ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் 28 ஜெனரேஷன் 48 ஜெனரேஷன் ஆன, ஏன்னா மனிதர்களால அது சிதைக்கப்பட்டிருக்கு, அவங்க கை வச்சிருக்காங்க.
எனி கான்ட்ரடிக்ஷன், எனி நான்சென்ஸ் இன் த பைபிள் இஸ் a ரிசல்ட் ஆஃப் ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ். நீங்க பைபிள்ல பார்க்கக்கூடிய எந்த முரண்பாடான விஷயங்களா இருந்தாலும் சரி, அது மனிதன் கை வச்சு இன்டர்ஃபியரன்ஸால மட்டும்தான். டிஸ்டார்ஷன் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் பை wicked people, குட் இன்டென்ஷன் பீப்புள், நம்ப மறுப்பவர்கள், வழிகட்ட மக்களால பண்ணப்பட்ட ஒரு சில விஷயங்களால மட்டும்தான். ஸோ வில் ப்ரூவ் டு யூ தட் த வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பைபிள் இஸ் டிவைன் ட்ரூத். நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஒரு சில உதாரணம் மூலயமா. அதாவது பைபிள்ல கூறப்பட்ட பெருமையான விஷயம் வந்து இஸ் டிவைன் ட்ரூத். தெய்வீகம் உண்மைதான். பெரும்பாலும் விஷயம் தெய்வீக உண்மைதான். நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அதை வருஷத்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. The biggest contradiction of all is the deification of Jesus Christ. இதுல மனிதர்கள் கைய வச்ச மிகப்பெரிய முரண்பாடான விஷயம் என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது ஈசா நபிய தெய்வீகத்தன்மை தெய்வத்துக்கு ஈக்குவலா கொண்டு போறது. அதுதான் பிக்கஸ்ட் பெரிய முரண்பாடுன்னு சொல்றாங்க. மேக்கிங் him a god against his will. ஆனா உண்மையுமே ஈசா நபியுமே அவர் அல்லாஹ் மட்டும் தான் சொன்னாரு. அதான் சொல்றாரு, அவர் against his will, அவர் நாட்டத்திற்கு ஏற்ப அவரே அல்லாஹ் வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் against the teaching of the Bible even. அவங்க படிக்கிற வேதத்துல ஒரு சில விஷயங்களை, ஒரு சில வசனங்களை ஒழுங்காவே புரிஞ்சு படிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. We read in Matthew 27:46 that on the cross towards mid-afternoon Jesus cried out in a loud tone. மேத்யூ 27:40 எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த சிலுவன் சொல்லுவாங்கல்ல, தட் ஆன் கிராஸ், அந்த பிளஸ் மாதிரி இருக்கும்ல, ஒரு மதிய வேலையில ஈசா நபி ஓன்னு அழுகுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. And the Gospel of Matthew even writes the Aramaic. இதே விஷயம் தான் அராமிக் எழுதியிருக்காங்க. That Jesus supposedly uttered on the cross. அப்போ அந்த சிலுவையில அடைக்கப்பட்டிருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இலாயி இலாயி லெமன் சபஸ்தினி. இது வந்து அராமிக் மொழியில இருக்கு. இதை மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்கும்போது விச் மீன்ஸ் என்னன்னா, மை காட் why you have forsaken me. என் கடவுளே, எதற்காக என்னை கைவிட்டு விட்டீர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வருது. அதுக்கு ரஷா எக்ஸ்பிளைன் பண்றாரு. Now this is not God speaking, saying my God why you have forsaken me. முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இவங்க பண்றாங்கல்ல, உண்மையாலே அவர் கடவுளா இருந்தா அவர் ஏன் இன்னொரு கடவுள் வந்து சொல்ல போறாரு? அந்த லாஜிக் ரொம்ப புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் அவங்க சொல்றது வந்து பார்த்தோன்னா ஏகத்துவம் சொன்னாலுமே அவங்க மூன்று தேவ கொள்கையில இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அவர் கடவுள் இல்லைங்க தெளிவா புரிஞ்சு அவர் கடவுளை நோக்கி சொல்றாரு, என்னை கைவிட்டு விட்டுட்டீங்களேன்னு சொல்றாரு. அதை அவர் மேற்கோள் காட்டாரு. This also casts doubt and creates a serious contradiction concerning the doctrine. This also casts doubt and creates a serious contradiction concerning the doctrine that Jesus came here to die for our sins. இவர் இந்த மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இவங்க பெரும்பாலும் கிறிஸ்டியன் மக்கள் கொண்டு இருக்க ஒரு நம்பிக்கை, அதாவது என்ன, ஈசா நபி நம்ம பாவத்தை கழுவுறதுக்காக இந்த உலகத்துல வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு முரண்படான ஸ்டேட்மெண்ட்டுக்கு, பிகாஸ் இஃப் திஸ் வேர் ட்ரூ then this crucifixion will be fulfillment of his purpose. அது என்ன அழகா லாஜிக்கலா ப்ரூவ் பண்றது பாருங்க. உண்மையாலுமே நீங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் பிலீவ் பண்றீங்க அப்படின்னா, அதாவது ஈசா நபி வந்து இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் நம்மளோட பாவத்தை கழுவுறதுக்குன்னா, அவர் ஏன் அந்த கூற்ற சொல்லணும்? கடவுளே ஏன் என்னை கை விட்டுட்டீங்க ஏன் சொல்லணும்? உண்மையாலுமே அவர் வரக்கூடிய நோக்கம் அதுவா இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அது அழகா சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? மாஷா அல்லா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு பதிலா அவர் ஏன் கை விட்டுட்டேன்னு சொல்லணும்? ரொம்ப லாஜிக்கலான ஸ்டேட்மெண்ட். அண்ட் யூ வுட் ஹவ் சேட் ஆன் த கிராஸ், மை காட் தேங்க் யூ ஃபார் ஃபுல்ஃபில்லிங் மை மிஷன். அதாவது உண்மையாலுமே அவர் இவங்க சொல்ற மாதிரி அவர் பாவத்தான் கழு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் கடவுளே, நான் தேங்க்யூ ஃபார் ஃபுல்ஃபில்லிங் மை மிஷன். நான் எதற்காக வந்தனோ, என்ன வேலைக்காக வந்தனோ அதை சிறப்பாக ஆக்கி தந்ததற்கு நன்றி இறைவா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல அவரு. ஸோ ஆல் திஸ் கான்ட்ரடிக்ஷன் கிரியேட் டிஸ்இல்யூஷன்மென்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் வந்து என்ன செய்யுது, ஞானமுடைய மக்களிடமிருந்து ஒரு 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 டவுட்டையோ ஒரு மாயத்தன்மையோ கிரியேட் ஆகுது. ஆனா இது எல்லாமே சாத்தானுடைய செயலா இருந்தாலுமே நம்ம பாக்குறோம், அல்லாவோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். முன்னாடி அழகான எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு ரஷாது. சுபு தொழு 7 மணிக்கு இருக்கும்போது 100 பேர் தொழுறாங்க, 6 மணிக்கு இருக்கும்போது அந்த டைம் குறைய அவங்க ஈமான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாதனால 20 பேர் 80 பேர் தொழுறாங்க. அந்த மாதிரி இது எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டத்துக்கு ஏற்ப நடக்குதுதான் நான் பாக்குறேன். இது எல்லாமே அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். In this Bible year, we find the theme at the beginning like this.
The man who hears my word and has faith in him who sent me possesses eternal life. இது வந்து ரொம்ப ஒரு லாஜிக்கலான ஸ்டேட்மெண்ட். பைபிள் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. எந்த ஒரு மனிதர் என்னோட வார்த்தையை கேட்டு அவர் மீது and has faith in him, அவரை சொல்லல, ஜீசஸ் வந்து இயேசு வந்து அவரை சொல்லல, and has faith in him, அவர் மீது அல்லாவை நோக்கி சொல்றாரு. and has faith in him, அல்லாவின் மீது யார் நம்பிக்கை கொள்றாங்களோ, என் வாழ்க்கை என்னோட சொற்களை யார் பின்பற்றாங்களோ, and has faith in him who sent me, எந்த இறைவன் என்னை அனுப்பினாரோ அவர் மீது நம்பிக்கை கொள்றவங்க possess eternal life, அவர்கள் மறுமை வாழ்வுக்கு சிறந்த வாழ்வுக்கு தகுதி ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. So this verse is telling us that Jesus was sent to humanity by God. இதுல இருந்து என்ன தெளிவா புரியுது? நீங்க வந்து இதுக்கு வந்து பெரிய வந்து ஒரு அல்லாஹ் எல்லாரும் ஞானம் கொடுத்துருக்காங்க, இதை படிக்கும் போதே புரியுது. நான் 2-3 எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு நான் பின்னாடி சொல்றேன். அப்போதான் இது வந்து கிளியர் என்ன புரியுது, அல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான் ஜீசஸ் அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சது. தட் ஜீசஸ் இஸ் a messenger of God. And when we go back to the Revelation, the very first verse says the following. This is the revelation God gave to Jesus Christ that he might show his servants what must happen very soon. This is the revelation God gave to Jesus Christ. So here we have God giving a message to Jesus Christ. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் சொல்ற ஒவ்வொரு தூதி செய்தியுமே அந்த இடத்துல போட்டிருக்கு. இதை வந்து நம்ம அல்லாஹ்வோட சர்வன்ஸ், அல்லாஹ்வோட அடியார்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு. அப்ப இது என்ன கிளியரா புரியுது? So here we have God, கடவுள் தான் இந்த தூது செய்திய ஜீசஸ் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ ஜீசஸ் கடவுள் இல்லை அப்படிங்கிறது கிளியரா புரியுது. In order to deliver to the world, Jesus could not possibly be a God. Jesus is a messenger of God. இதில் திருப்பி கிளியரா புரியுது, இயேசு அவரே கடவுளா இல்லை. ஏன்னா அவரே பெற்ற சொற்கள் வந்து கடவுளிடம் இருந்து தான் வந்திருக்கு. அதை வந்து உலகளாவே மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டும்தான் வேலைங்கிறது கிளியரா புரியுது. Many great Christians of course realize this serious contradiction. உண்மையாலுமே அல்லாவால் நாடப்பட்டு அந்த அல்லாஹ் சொல்ற மாதிரி அறிவோட பொருந்தி நம்ம வேதத்தை பார்க்கிற நிறைய கிறிஸ்டியன்ஸ் மக்கள் வந்து இது மூலயமா ரியலைஸ் பண்ணி சப்மிஷனுக்கே வந்திருக்காங்கிறது மாஷா ரொம்ப எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. இது வந்து ரஷாத் இந்த இடத்துல வந்து அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பார்த்திருக்காங்க, இந்த முரண்பாடுகள்லாம் அவங்க பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் பர்சனல் சாட் ஜிபிடில பார்க்கும்போது அதை உங்களுக்கு நான் சொல்றேன். இதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். உண்மையாலுமே மாறப்பட்ட மக்கள். டாக்டர் ஜெரல்ட் ரிக்ஸ், ஃபார்மர் ஆர்டைன் கிறிஸ்டின் மினிஸ்டர் ஹூ கன்வெர்ட்டட் டு இஸ்லாம். இவர் வந்து கிறிஸ்டின் மினிஸ்டரா இருந்திருக்காரு, அதுக்கப்புறமேட்டு சப்மிஷன் வந்திருக்காரு. யூசுப் எஸ்டேட்ஸ், ஃபார்மர் கிறிஸ்டின் பிரீச்சர், அதாவது பைபிள் பத்தி இல்ல ஈசா நபி அந்த கொள்கையை பத்தி சொல்லிட்டு இருந்தவர், இமாமுன்னு சொல்லலாம். அவரு இதுல இருக்க ஒரு சில இன்கன்சிஸ்டன்சிஸ், அதாவது இந்த மாதிரி முரண்பாடுகளை பார்த்து இஸ்லாத்தை தழுவி கொண்டார். இஸ்லாமிங்கிறது நம்ம சொல்ற சப்மிஷன். இங்க லாரன்ஸ் வென்டீவன் முசின்பர்க், Swiss intellectual who explored both Christianity and Islam deeply and found Islam more logical and spiritual consistent. இவரு நல்ல ஞானமுடையவர்னு சொல்றாங்க. அவர் ரெண்டத்தையுமே படிச்சிருக்காரு, அதாவது கிறிஸ்டியானிட்டியும் பார்த்திருக்காரு, இஸ்லாமையும் பார்த்திருக்காரு. டீப்பா ரிசர்ச் பண்ண அப்புறமேட்டா இஸ்லாம்ல அறிவுக்கு ஏற்ற மாதிரி லாஜிக்கலா ஸ்பிரிச்சுவலி கன்சிஸ்டன்ட் எந்த வித முரண்பாடுகள் இல்லாத விஷயத்தினால இஸ்லாம் தழுவி கொண்டாரு. இந்த மாதிரி உண்மையாலுமே மாஷா அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம ஞானத்தோட ஒற்றி வச்சு பார்த்து வேதத்தை அக்செப்ட் பண்ணும்போது எந்த மக்கள் யார் சர்ச் பண்ணாலும் சரி அவங்களுக்கு அடையக்கூடிய விஷயம் தான் சப்மிஷன். மாஷா அல்லாஹ். The defecation of Jesus against his will was studied carefully. அதுக்கப்புறமேட்டா இப்போ இன்னொரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு பேரே வந்து The Myth of God Incarnate, கடவுளோட மறுபிறவின்னு சொல்லிட்டு. இந்த புக் எழுதின ஆத்தர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம சாதாரண படிச்சவங்க இல்லை, எல்லாருமே பெரிய பெரிய இடத்துல ஒர்க் பண்றவங்க. நான் அவங்க பேர்லாம் படிக்கிறேன். டான் குப்பட், மைக்கேல் கால்டர், ஜான் விக், லெசி ஹோல்டன், டெனிஸ் நிஹிம். நான் இவங்க பேர் படிச்சிருக்கேன். இன்ஷால்லா நான் சொல்றேன் என்னென்ன பண்றாங்கன்னு. பட் இந்த புக்னா என்னன்னு பார்த்துடலாம். And the essence or the summary of the book is found on the back where it says, for many people the incarnation of God in Jesus Christ is the essence of Christianity. இவங்க எழுதின பெரும்பாலும் மக்கள் எழுதின இந்த நான் சொன்ன மாதிரி இவங்க இந்த பெரிய மக்கள் எழுதின புக்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த புக்கோட தலைப்பே வந்து என்னன்னா கடவுளோட மறுபிறவி தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டியோட மூலமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. Here a group of distinguished theologians and biblical scholars ask whether the idea of the incarnation is essential to Christianity. அப்போ
என்ன பண்றாங்க, தியாலஜிங்கிறது ஒரு சப்ஜெக்டே இருக்கு. நம்ம எப்படி இங்க வந்து அல்லாஹ் பத்தி திங்க் பண்ணியிருக்கோமோ, ஒரு தனிப்பட்ட படிப்பு தியாலஜி போட்டு பார்த்தாலே வரும். கடவுளோட தன்மைகளை படிச்சு இந்த மாதிரி எல்லா வேதங்கள் இருக்குல்ல, குரான், பைபிள், பகவத்கீதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி படிக்கிற படிப்பே இருக்கு. ஸோ அந்த மாதிரி படிச்சவங்க தியாலஜியன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் அவங்க இந்த ஆஸ்க் பை த ஐடியா ஆஃப் த இன்கார்னேஷன் டு கிறிஸ்டியானிட்டி இதை பத்தி நான் கேள்விகள் அவங்க கேட்கறாங்க. அண்ட் தி கொஸ்டின் த ஹோல் டெவலப்மெண்ட் ஆஃப் த டாக்ட்ரின், இந்த மத கோட்பாடை பத்தி அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. தேர் thesis is that Jesus was, as he described 2:21, a man approved by God for a special role with a divine purpose and the later conception of him as God incarnate. இவ்வளோ நான் சொன்ன மாதிரி இந்த 6 பேர் வந்து அவங்க என்னென்ன வேலை பண்றாங்கன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவங்க அந்த புக் எழுதிட்டாங்க. புக் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு அல்லாவின் பொருத்தத்துக்கு ஏற்ப உண்மையாலும் ஞானத்தை உடையவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவங்க கொஸ்டின் எழுப்புறாங்க. அந்த கொஸ்டின் தான் என்னன்னு சொன்ன மாதிரி 2:21 இருக்கு. எ மேன் அப்ரூவ்ட் பை காட், கடவுளால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதர், ஃபார் அ ஸ்பெஷல் ரோல் வித் இன் த டிவைன் பர்பஸ், ஒரு தெய்வீக ஒரு குறிக்கோளுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பர்சன். அந்த லேட்டர் கான்செப்ஷன் ஆஃப் ஹிம் அஸ் காட் இன்கார்னேட், அவரை நீங்க அதுக்கப்புறமேட்டு கடவுளோட மறுபிறவே சொல்றது இந்த மத கோட்பாடு எந்த அளவுக்கு சரியில்லைங்கிற விஷயத்துக்கு தான் அவங்க ஆர்கியூ பண்றாங்க. The second person of the Holy Trinity living a human life is a mythological or poetical way. இப்ப இவங்க சொல்ற மாதிரி அந்த 3 தெய்வ கோட்பாடு என்னன்னா வந்துட்டு இயேசு வந்து ஃபாதர்ன்றாங்க, அதுக்கப்புறம் ஜீசஸ்ன்றாங்க, 3வது ஹோலி ஸ்பிரிட்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மித்தியாலஜிக்கலோ பொயட்டிக் வேவா தான் இருக்கே தவிர அறிவுக்கு பொருந்துற மாதிரி எந்த விஷயமும் இல்லைன்னு அவங்க ஹைலைட் பண்றாங்க. This representation of the doctrine of the reincarnation has been criticized as sensation destructive. இதை பத்தி அவங்க கேள்விகள் சொல்லும் போது இந்த அல்லாவோட மறுபிறவின்னு சொல்றாங்கல்ல, இதை பத்தி ஏராளமான கேள்விகள் வந்து கேட்கப்படும் போது ரொம்ப சென்சேஷன் யூஸ் ஆகும், இதை பத்தின குழப்பங்கள் நிறைய ஏற்படுது. பட் த ஆத்தர்ஸ் declare a constructive purpose. They have examined evidence from the New Testament on the world with care and thoroughness and have asked their questions because they are concerned with the consequence they are finding. இப்போ நான் கேட்ட இந்த கேள்வி கேட்ட மக்கள் யாருமே வந்து அவங்களாவே இந்த கேள்வி எழுப்பல. அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு ஏற்ப நியூ டெஸ்டமென்ட் நான் சொன்னேன் குரானை அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்களை அவங்க எடுத்து, அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா அல்லாவோட சொற்கள் தான் குரான், அதை படிச்சதுக்கு அப்புறமேட்டா இவங்களுக்கு எடுத்த ஞானத்திற்கு ஏற்பதான் இவங்க கொஸ்டினே பண்றாங்க. அதுல என்ன புரியுதுன்னா, நமக்காவே எந்த இதுமே இல்ல, அல்லாஹ் நமக்கு நாடிய தவிர அல்லாஹ் சொற்கள் இல்லைன்னா நம்மளும் ஞானம் இல்லாம வழிகேட்டுல இருந்திருப்போங்கிறது எனக்கு கிளியரா புரிஞ்சுது. அதை படிச்சுட்டு தான் இவங்க இந்த கேள்வியே கேட்கறாங்கன்னு கிளியரா புரியுது. ஃபார் எ ஃபுல் அண்ட் லிவிங் அண்ட் லிவிங் ஃபெய்த் ஃபார் டுடே. ஆனா இவங்க யாருமே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வேற மத கோட்பாடுல இல்ல இஸ்லாமியில கிடையாது. இவங்கெல்லாம் பிறப்பிலே அவங்க அப்பா அம்மாவால கிறிஸ்டினா வளரப்பட்டு கிறிஸ்டினாவா இருந்து அதுக்கப்புறமேட்டு அல்லாவின் நாட்டத்திற்கு ஏற்ப அல்லாவோட விஷயங்களை படிச்சு அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஓப்பன் மைண்டா அறிவை புரிஞ்சு பாக்குறோமாங்கிறத நான் பாக்குறேன். அப்படி பார்த்து அக்செப்ட் பண்ணவங்க தான் இந்த கொஸ்டின் அவங்க கேட்கறாங்க. தேர் ஒர்க் இஸ் சம்திங் தட் நோ திங்கிங் கிறிஸ்டியன் கேன் இக்னோர். அதாவது உண்மையாலுமே வந்து எந்த ஒரு கிறிஸ்டியனுமே யோசிக்கக்கூடிய, அதாவது மூடத்தனமா அப்படியே நம்பாம கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்க எல்லா முரண்பாடுகளும் தெரிய வரும். அவங்க இக்னோர் பண்ணிட மாட்டாங்க. I assure you that we don't have enough time to give examples of this contradiction nonsense. இந்த மாதிரி எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கு. அது எனக்கு சொல்ல டைம்ல தான் சொல்றாரு. ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. That is found throughout the Bible. பைபிள் முழுக்க அங்கங்க எங்கெங்கெல்லாம் இடம் கிடைச்சிருக்கோ அங்கெல்லாம் இந்த மனுஷங்க வந்து கை வச்சிருக்காங்க. Unfortunately, but you heard me earlier that Bible is in fact a word of God. ஆனா இது நான் சொல்றது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஆனாலுமே நான் சொன்ன மாதிரி பைபிள் ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட ஒரு வேதம், அது கடவுளோட சொல். பெரும்பாலும் அந்த கடவுளோட சொல் இருக்கு. த இன்ஃபாலிபிள் வேர்ட் ஆஃப் காட். இன்ஃபாலிபிள்னா அதுல தவறே கண்டுபிடிக்க முடியாது, அதான் இன்ஃபாலிபிள். அந்த மாதிரி சொற்கள் கடவுளோட சொற்கள் அதுல இருக்கு. அண்ட் ஹியர் ஐ அம் டாக்கிங் அபவுட் த ஒரிஜினல் அன்அல்டர்ட் பைபிள். நான் இங்க என்ன சொல்றேன்னா, மனுஷங்களால சிதைக்கப்படாத அந்த தூய்மையான ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய சொற்கள் உண்மையில ஒரு வேதம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறார் சார். In the original language that was the word of God. The contradictions and the nonsense have been injected into the Bible by people who deliberately or with good intention. தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மக்கள் அதுல வந்து அவங்க சொற்கள் ஆட் பண்ணிட்டாங்க, அல்லாவோட வார்த்தை சிதைச்சிட்டாங்க.
and created doctrines that are not in the Bible. அதாவது அப்புறமேட்டு சர்ச் மட்டும் இல்லாம அல்லாவால் அங்கீகரிக்கப்படாத மத கோட்பாடுகளை இவங்க கிறிஸ்டியானிட்டியில புகுத்திட்டாங்க. However, the Bible printed today, 90% of it divine truth. நான் சொன்ன மாதிரி இன்றைய காலத்துல பைபிள் பிரிண்ட் பண்ற 90% அல்லாஹ் சொல்ற உண்மையான சொற்கள் இருக்கு, 10% இந்த மாதிரி இன்ஜெக்டட்ஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி the human race has been duped into following 10%. ஆனா இதுலதான் எந்த அளவுக்கு செக் மீட் இருக்கு நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் 10% கம்மியா இருந்தாலுமே சாத்தான் எந்த அளவுக்கு மக்களை வழி கெடுக்கிறாங்க நான் பாக்குறேன். அதான் சார் சொல்றாரு, துரதிருஷ்டவசமா இந்த மொத்த 2.4 பில்லியன் பீப்புளுமே அந்த 90% இருக்க அல்லாவோட உண்மையான சொல்ல, அதாவது அல்லா மட்டும்தான்றத கவனிக்காம இந்த 10% இருக்கிற இந்த மாதிரி முரண்பாடான விஷயங்களை ஃபாலோ பண்ணிதான் இவ்வளவு பேர் வழிகேட்டுல இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபால்ஸ் டாக்டரின் introduced by the humans into the Bible, the Bible being the word of God must be corrected. இது நிச்சயமா திருத்தக்கூடிய ஒரு நம்ம சொல்லி ஆகணும், இது திருத்தணும். பைபிள் புறக்கணிக்கப்பட்ட வேதம் இல்ல, அது கடவுளோட சொல் தான். புறக்கணிக்கப்பட வேண்டியது மக்களுடைய இல்ல மனிதர்கள் ஏற்றப்பட்ட அந்த வேர்சஸ் தான். அண்ட் காட் சீஸ் டு இட் ஆல் திஸ் கான்ட்ரடிக்ஷன் ஆன் இஸ் எக்ஸ்போஸ்ட். அல்லாஹ் இதை பார்த்துட்டு நிச்சயமா அல்லாஹ் நம்பிக்கை அதிகரிப்புன்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இல்ல, அதுக்கப்புறமேட்டு அல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க என்ற விஷயத்த நெக்ஸ்ட் அப்படி கொடுக்குறாரு. The biggest problem that this contradiction wants to create is that millions of people throw the baby with the baby water because of this contradiction. நான் சொன்ன மாதிரி இதுல இருக்க என்ன ஒரு பிரச்சனைனா, பெரும்பாலும் மக்கள் அதாவது அவங்க அப்பா அம்மா சொல்றதோ இல்ல யோசிக்காமையோ அப்படியே மடத்தனமா வேதங்களை ஃபாலோ பண்ணும்போது அவங்க இப்படி வழி தவறி போயிடறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் சொல்றாரு. அண்ட் ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், தவறான மத கோட்பாடுகளை பின்பற்றி அப்படியே போயிடறாங்க. அந்த நான்சென்ஸ் தட் இன்டெலிஜென்ட் பீப்புள் cannot அக்செப்ட், உண்மையாலே யோசிக்கக்கூடிய மக்களால் அக்செப்ட் பண்ண முடியாத இந்த மாதிரி முரண்பாடுகளை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. These things unfortunately drive millions of people away from God. இந்த மாதிரி விஷயங்கள் துரதிருஷ்டவசமா கடவுளோட வழியிலிருந்து ஏராளமான மக்களை இது திசை திருப்பிடுது. And from the word of God, we must be alerted that the Bible contains the truth from the God. நம்ம இத புரிஞ்சுக்கணும். பைபிள் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, பைபிள்ல அல்லாஹ்வுடைய சொற்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், the first commandment in the Old Testament and the New Testament, which is called the greatest commandment. நீங்க இதுல முக்கியமா இது எப்படி நம்ம சொல்லலாம், அதாவது ரஷ்யா சொல்ற எந்த விஷயத்துக்குமே அவர் ஆதாரம் இல்லாம சொல்லல. அல்லாஹ் சொல்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் இருக்கு. நம்ம என்ன யோசிச்சு பாக்குறோம், குரான் நம்ம எவ்வளவு வேர்ஸ் படிச்சாலும் நமக்கு அதுல புரியுற மூல விஷயம் என்ன, அல்லாஹ் மட்டும். அதேதான் நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் சரி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பைபிள்லயும் சரி, நீங்க எடுத்து படிக்கும் போது கடவுளை மட்டும் வணங்குங்க, இஸ் டு வர்ஷிப் காட் அலோன், அதுதான் அதோட கோரே. அதுவும் அந்த பைபிளோட ஓல்ட் டெஸ்ட்மெண்டோட மூலமும் அதுதான். The creator of the universe, the creator who created you and me, பிரம்மாண்ட பிரபஞ்சங்களை படைத்த அந்த ஒருவர், உன்னையும் என்னையும் படைத்த அந்த இறைவன். அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் முகமது அண்ட் மேரி, இவங்க எல்லாத்தையும் படைச்ச அந்த இறைவன். இட்ஸ் a false doctrine that created the Trinity and the deification of Jesus. தவறான மத கோட்பாடுகள் தான் இந்த முத்தேவ கொள்கையும் ஜீசஸ கடவுளாக்கி வச்சிருக்க இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கு. தவறான மத கோட்பாடு against his will and destroyed the Bible. Ironically, the distortions and the nonsense and the false doctrine constitute a minute part of the Bible. நான் சொன்ன மாதிரி வெறும் 10% தான் இருக்குன்னு சொல்றாரு. But unfortunately, millions upon people follow this minute contradiction. ஆனா நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் மக்கள் சாத்தானால கவரப்பட்டு இந்த சின்ன 10% இருந்தாலுமே அந்த முரண்பாடான தவறான செய்தியை பின்பற்றி தவறான வழியில போயிடறாங்கிறத சொல்றாரு. அண்ட் ஸ்மால் ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் and leave the majority of the truth they ignore. ஆனா என்ன பண்றாங்க, அவங்க பெரும்பாலும் இருக்க 90% உண்மையை மறந்துறாங்க அவர் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், the fact that the Bible clearly states that Jesus is not God. நான் சொன்ன மாதிரி கிளியரா பைபிள கொடுத்திருக்கு, ஜீசஸ் கடவுள் இல்ல. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இக்னோர், ஏன்னா அதை விட்டுறாங்க. நான் சொன்ன மாதிரி அதை விட்டுட்டு the clear statements throughout the Bible that Jesus is not God, and they insist on the deification Jesus against his will in this way. நான் சொன்ன மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்றாரு. அந்த குரான்ல இருக்க பெரும்பாலும் எப்படி மனுஷன் நல்ல விஷயத்தை விட்டு கெட்ட விஷயத்தை எடுத்துக்கிறானோ, பெரும்பாலும் இருக்க 90% விட்டுட்டு ஈசா நபி அவரோட விருப்பத்திற்கு அகேன்ஸ்டாவே, அவர் கடவுள் இல்ல அவருக்கு தெரியும், அவரோட அகேன்ஸ்டுக்காவே அவர் கடவுளா வச்சிருக்காங்கிறத, அவங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய எதிரிகள், enemy of Jesus Christ அவர் சொல்றாரு. Jesus disowned those who idolize the image of God. இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
இணை வழிபாடை பத்தி ஈசா நபியே சொல்லியிருக்காரு. மேத்யூ 7:23 ஜீசஸ் டிஸ்ஓன் தோஸ் ஹூ ஐடியலைஸ் இமேஜ் ஆஃப் காட். என்னன்னா, அல்லாவை தவிர வேற ஒருவரை நம்ம இணை வழிபாடை ஏத்துட்டோம்னா அவருக்கு வந்து இவர் வந்து அவர் கைவிட்டுறாரு அப்படின்றாரு. ரொம்ப கிளியரா புரியுது. அல்லாவை தவிர வேற யாராச்சும் நம்ம இணை வழிபாடோ செஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம பிழைக்க எந்த இதுவும் இல்லை, கைவிடப்பட்டுருவோம் கிளியரா புரியுது. அப்கோர்ஸ் காட் இட் சம்திங் அபவுட் த கான்ட்ரடிக்ஷன், த ஃபால்ஸ்வுட், த நான்சென்ஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் அண்ட் வாட் காட் வாஸ் டு ஃபைனல் எடிஷன். நான் சொன்ன மாதிரி நிச்சயமா அல்லா இதை பார்த்துட்டு சும்மா இல்லை, அல்லாக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் நாடியபடி இந்த விஷயத்துல இவ்வளவு முரண்பாடுகள் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டது அந்த ஃபைனல் எடிஷன் நமக்கு வந்திருக்க நியூ டெஸ்ட்மெண்ட் இன் த குரான் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் மேத்தமெட்டிக்கலி கம்போஸ் பியாண்ட் ஹியூமன் எபிலிட்டி. அல்லாஹ் அதை அமைச்சது மட்டும் இல்லாம அது சாரம்சமா மக்களால் பெரும்பாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய மொத்த குரானையுமே ஒரு கணித கட்டமைப்புல வச்சிருக்காருன்னு அஷாத் சொல்றாரு. As I will explain to you, when you examine the final message from God to you, you will be sure that every letter, every word is from God. நான் நிச்சயமா சொல்றேன், இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமேட்டா அதுல இருக்க ஒவ்வொரு சொற்களும் சரி, ஒவ்வொரு எழுத்துக்களும் சரி, கடவுளிடம்தான் வந்திருக்குன்ற விஷயத்த நீங்க ரொம்ப புரிஞ்சுப்பீங்க. யூ வில் பி அப்சல்யூட்லி பாசிட்டிவ் that there is no human interference. நீங்க இதை படிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களால் நிச்சயமா உணர முடியும். நம்ம குரானை நம்ம படிச்சதுக்கு அப்புறமேட்டா அதுல இருக்க ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் அல்லாவாலதான் வந்திருக்கு. இதுல எந்த மனுஷனும் கை வைக்கல, இதுல எந்த சிறுத்தனும் இல்லைங்கிறத நிச்சயமா நீங்க உணர்வீங்க. அண்ட் யூ வில் see truth in the Bible is confirmed. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொன்ன பைபிள்ல சொல்ற ஒரு உண்மையான விஷயம், அல்லாஹ் மட்டும் வணங்க, அந்த விஷயம் இதுல கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்றாரு அவரு. The final segment of the scripture and you will see the contradiction and the false doctrine exposed. அல்லாஹ் வந்து அது எப்படி கொண்டு வராங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தவறான விஷயங்கள் இருக்கனால அல்லாஹ் இன்னொரு வேதத்தை கொண்டு வந்து ஞானமுடையவர்களுக்கு அல்லாவை மட்டும் தேடுறவங்களுக்கு அந்த வேதத்து மூலியமா இந்த வேதத்துல இருக்க தவறான மத கோட்பாடுகளை அல்லாஹ் வெளிப்படுத்துறாரு. இதுதான் கிளியரா புரியுது. அதுல human intervention into the Bible. So this is what God did to clear the confusion, to settle the controversies and to establish truth. இதைதான் அல்லாஹ் வந்து இந்த புது வேலை மூலியமா இந்த எல்லா குழப்பங்களையுமே கிளியர் பண்ணி இந்த மாதிரி தவறான மத கோட்பாடுகள் எல்லாம் சரி பண்ணி உண்மை எது சத்தியம் எதுன்ற விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்காக அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு வரேன்னு சொல்றாரு அவரு. In his Bible, God did something about the human interference in the Bible. He sent us to a final message to serve a standard reference and decoded the final scripture mathematically by humanity. The final segment of God's message to the world settled once for all the subject of crucifixion of Jesus and God's tells us. அவர் திருப்பி அதுதான் சொல்றாரு. இன்ஷால்லா நம்ம வந்து நேரம் கம்மியா இருக்கனால வரக்கூடிய வாரத்துல பார்ப்போம். மாஷால்லா லாக்குத்து இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.